அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 19 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். அசாம் மாநிலம் கார்பி ஆங்லாங் மாவட்டத்தில் ரயில் பாதையில் இன்று காலை சக்தி வாய்ந்த வெடிகுண்டு ஒன்று வெடித்ததில் ரயில் பாதையில் 2.5 அடி பள்ளம் விழுந்ததாகவும் ரயில் தண்டவாளம் துண்டிக்கப்பட்டதாகவும் குண்டு வெடிப்பதற்கு சற்று முன்பாக தில்லி ராஜதானி எக்ஸ்பிரஸ் அப்பாதையை கடந்து சென்று விட்டதால் குண்டு வெடிப்பு தாக்குதலிலிருந்து அந்த ரயில் தப்பியது என்றும் இல்லையேல் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்க வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்று அசாம் மாநிலத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் 2 நாட்கள் முன்பு தமிழகத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கடந்த 3 மாதங்களாக இந்தியாவில் எந்த அசம்பாவித சம்பவங்களும் நடக்கவில்லை என்று மார்த்தட்டி கொண்டார். ஆனால் கல்கட்டாவில் வெடித்த சைக்கிள் வெடிகுண்டில் இருவரும் இன்று அசாமில் வெடிகுண்டு வெடித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். சீனாவின் துணை மந்திரி சியாங் ஷாங் அவர்கள் டெல்லி வந்துள்ளதாகவும் அவர் டெல்லியில் உள்ள காமர்ஸ் செக்ரட்டரி திரு ஜி.கே. பிள்ளை அவர்களை சந்தித்து இரு நாடுகளுக்கிடையான வணிக தொடர்புகள் பற்றி பேசியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முஸ்லிம்களுக்கு எதிராக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் திரு வருண் காந்தி அவர்கள் மனு தாக்கல் செய்து உள்ளதாக அலகாபாத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. போலி முத்திரைத்தாள் ஊழல் வழக்கில் தொகுல்கிக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து அகமதாபாத்தில் உள்ள சிபிஐ கோர்ட்டில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதாக அகமதாபாத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பகூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் 12 கொள்ளையர்கள் வீடு புகுந்து கொள்ளையடித்து வெளியில் வரும்போது கிராமத்தினர்களுக்கு அந்த செய்தி தெரிந்தவுடன் அதில் 4 பேரை உதைத்து கொண்டதாகவும் 8 பேரை ஒரு அறையில் அடைத்து தீ வைத்து கொளுத்தியதால் 12 பேர் உயிரிழந்ததாக ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை ஹைகோர்ட்டில் நடந்த சம்பவத்தை ஒட்டி சென்னையில் இன்று வக்கீல்கள் மாபெரும் பேரணி நடத்தினார்கள் என்றும் பேரணி முடிந்த பிறகு கோர்ட் புறக்கணிப்பு போராட்டத்தை நிறுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர் என்றும் கூட்ட முடிவில் நிருபர்களுக்கு பால் கனகராஜ் அளித்த பேட்டியில் வரும் 23ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் வக்கீல்கள் அனைவருக்கும் கோர்ட்டு பணிக்கு செல்வார்கள் என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை ஐகோர்ட் மோதல் சம்பவத்தில் சென்னை நகர கூடுதல் கமிஷனர் ஏ.கே. விஸ்வநாதன், வடசென்னை முன்னாள் இணை கமிஷனர் ராம சுப்பிரமணியன் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்ய தமிழக அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்து 2 போலீஸ் அதிகாரிகளும் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்ய இருப்பதாக சென்னையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜீவஜோதி கணவர் சாந்தகுமார் கொலை வழக்கில் சரவணபவன் ஓட்டல் உரிமையாளர் ராஜகோபால் மற்றும் 8 பேருக்கு கீழ் நீதிமன்றம் அளித்த 10 ஆண்டு சிறை தண்டனை சென்னை உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனையாக அதிகரித்து இன்று பரபரப்பு தீர்ப்பு அளித்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க நிறுவனங்களில் இந்தியர்கள் பணி வாய்ப்பு பெறுவதற்காக H1B விசா மீது தற்போது விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் இந்தியர்களின் பணி வாய்ப்புகள் பெரிய பாதிப்பு ஏற்படாது என்று வெள்ளை மாளிகை தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் சுனில் பாரதி மெட்டல் தலைமையில் சென்ற சிஐஓ குழுவினர் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அரசின் தேச பொருளாதார பேரவையின் இயக்குநர் லாரன்ஸை வெள்ளை மாளிகையில் சந்தித்த போது இந்த தகவல் வெளியிடப்பட்டதாக அமெரிக்காவிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பெண்கள் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் 6 பிரிவில் இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை தோற்கடித்து வெற்றி பெற்றுள்ளதாக சிட்னியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 19 மார்ச் 2009 பிற்பகல் 2:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை, சுத்தமாக இருக்கிறது. ஆனால் வெயிலின் தாக்கம் இன்றும் அதிகரித்து இருந்ததாகவே தமிழகம் முழுவதிலிருந்தும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.